ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. மறுபடியும் அனைவரையும் சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். முருகனுடைய பல வகையான வழிபாடுகள் உண்டு. இன்னும் போனால் ஒவ்வொரு கிருத்திகை மட்டுமில்ல, சஷ்டி விரதம், கிருத்திகை விரதம், இந்த மாதிரி உங்களுக்கு விசாக நட்சத்திரம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. சொல்லிக்கிட்டே அடுக்கிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி நாம் முத்தமிழால் நம்ம முருகனை வணங்க வேண்டிய ஒரு முக்கியமான நாள்னு பார்த்திங்கன்னா, செவ்வாய்க்கிழமை கூடுகிற கிருத்திகைக்கும் செவ்வாய்க்கிழமையோடு கூடுகிற சஷ்டிக்கும் நிறைய பலன்கள் உண்டு. அது கூடுகிற நேரம், காலம், கிழமை, அந்த மாதம், அதற்குண்டான சிறப்புகளும் தனித்துவமாக அதிகமாக உண்டு. அந்த வகையில் பார்த்திங்கன்னா, குருவாரம் என்கின்ற வியாழக்கிழமை கூடுகின்ற சஷ்டிக்கும் வியாழக்கிழமையில் கூடுகின்ற ஒரு கிருத்திகைக்கும் அளப்பரிய மகத்துவங்கள் உண்டு. அந்த வகையில் நாளைக்கு பார்த்திங்கன்னா சூலநாம யோகம், நிறைய யோகா வகைகள், நிறைய விஷ்கம்ப யோகம், அந்த மாதிரியெல்லாம் நிறைய யோக வகைகள் உண்டு. அந்த வகையில் இந்த சூலநாம யோகம் கூடுகின்ற மற்றும் கௌலவ கரணம் என்கின்ற ஒரு கரணமும் நாளைக்கு இணைகிறது. அதோடு சேர்ந்து செவ்வாய்க்கிழமையும் கிருத்திகை நட்சத்திரமும் நிறைவாக உள்ளது. அதாவது அந்த முழுமையான நாள், அந்த அத்தனை நாழிகையுமே சேர்ந்து இணைந்து வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு நாள் நமக்கு ஒரு வரப்பிரசாதம். நம்ம நிறைய திருப்புகழ்கள்லாம் இருக்குது உங்களுக்கு. அதில் ஒன்று சூலமென ஊடும் சர்ப்ப அப்படின்னு தொடங்குகின்ற ஒரு திருப்புகழ். நீங்கள் அந்த யூடியூப்லலாம் இந்த வரிகளை போட்டு நீங்கள் டைப் பண்ணாலே அந்த திருப்புகழ் வரிகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதன் ராகம் தாளத்தோடு வருகின்ற பாடல்களும் நீங்கள் ஒலிக்கச் செய்யலாம். அது மட்டுமல்ல, இன்றைக்கி நீங்கள் நிறைய விஷயங்களை முருகப்பெருமானிடம் வேண்டி பெற்றுக்கொள்ளலாம். முருகன் நமக்காக அருளை காத்து கொண்டிருக்கிறார். எங்களுக்கு கோயிலுக்கே போக முடியல, எப்போ பாரு ஒரு விசேஷம், இன்றைக்கி ஒரு விசேஷம், நாளைக்கு ஒரு விசேஷம், அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அது ஏன் அப்படி? அது நமக்கு நம்மளுடைய கந்தன் கொடுத்த கருணை. அவன் வள்ளல், அவன் வள்ளியின் கணவன் வள்ளலாக இருக்கிறான் இல்லையா? ஒரு நாள் ஒருத்தர் விட்டுட்டாக்கா அடுத்த நாளுக்கு இன்னொரு காம்பினேஷனில் நமக்கு ஒரு பூஜை செய்யும் வாய்ப்பை அவன் கொடுக்குறான். அவ்வளவுதான். முடிகிறவங்க கோயிலுக்கு போய் பிரமாதமாக பண்ணுங்க, முடியாதவங்க வீட்டில் பண்ணுங்க. அதையும் எழுந்து கூட நடமாட முடியாதவர்கள்லாம் தங்கள் உள்ளங்களிலே அவனுக்கு அழகாக ஒரு கோயிலை எழுப்பி நீங்கள் மனதார பூஜை செய்கிறதும் சிறப்பான விஷயம். சரி, நாளைக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதை முருகனிடம் வேண்டி நிறைய செவ்வரளி மலர்கள், அப்புறம் சிகப்பு வண்ண மலர்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். செண்பகப்பூவால் முருகனை நீங்கள் அர்ச்சிக்கலாம். முல்லை பூவால் கூட அர்ச்சிக்கலாம். அவன் ஒரு குரு, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அதனால் முல்லை மலர்களால் கூட அர்ச்சனை செய்யலாம். நிறைய திருமணம் வேண்டுபவர்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் இந்த வகையான பூ மாலைகளையும் மாலைகளையும் போடலாம். திருப்புகழில் இருக்கிற திருமண திருப்புகழ், விரல் மாறனைந்து அப்படின்ற திருப்புகழ் மட்டுமல்ல, இளங்கொள் மேகத்தின் ஒன்று இருக்குது. அது நிறைய திருப்புகழ் உங்களுக்கு தேவையானவற்றை நிறைய திருப்புகள்லேயே இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ அந்த விஷயத்துக்காக வேண்டிய ஒரு பாடலை பாடிட்டு நீங்கள் பூஜை பண்ணலாம். எதுவுமே தெரியாது. முருகா என்கின்ற ஒரே ஒரு நாமம் போதும். அவன் ஓடோடி நம்மை காப்பான். அவன் மனதார உருகி கூப்பிடுங்களேன், கட்டாயம் வருவானுங்க. தமிழுக்கு அடிமை முருகன். செந்தமிழால் அழகாக முருகனை ஒரு பாட்டு பாடி முருகான்னு நீங்கள் கூப்பிட்டீங்கனாலே அந்த க்ஷணமே நம்மை ஆட்கொள்வான். இப்படிப்பட்ட ஒரு செவ்வாய்க்கிழமை நாளைக்கு கிடைக்கிறது ரொம்ப அரிதிலும் அரிதான ஒரு கலவை, கூட்டு கலவையான ஒரு நாள். நாளைக்கு உங்களால் முடிந்த பூஜைகளை இயன்ற அளவில் செய்யுங்கள். இயன்ற தான தர்மங்களை செய்வதனால் உங்களுடைய பூஜை பரிபூரணம் அடைந்து உங்களுக்கு பலன்களை வெகு சுலபமாக கிடைக்க செய்கிறது. அதற்காகத்தான் நம் முன்னோர்கள் தான தர்மங்களையும் இணைத்தே அத்தனை பூஜை முறைகளையும் நமக்கு தந்திருக்கிறார்கள். அற்புதமான செவ்வாய்க்கிழமையுடன் கூடிய ஒரு அற்புதமான யோகமும் கரணமும் கூடிய இந்த ஜூலை மாதத்தை அழகாக பயன்படுத்தி ஆண்டவன், வடபழனி ஆண்டவன், நம் தென்பழனி ஆண்டவன், நம் வையகத்தில் இருக்கின்ற ஒரு
அற்புதமான வரம். நமக்கு முருகன் நமக்கு ஒரு இறைவனாக கிடைக்கிறது. இந்த பிறவியில் நாம் முருகனை நினைந்து வழிபடாமல் அப்புறம் நம்ம எப்போ தான் பண்ண போகிறோம்? அதனால் இந்த பிறவியை கொடுத்த முருகனுக்கு நாம் நன்றி சொல்லி நமக்கு என்ன கோரிக்கை இருக்கோ செய்யலாம். கோரிக்கையே இல்லைன்னாலும் பரவாயில்ல, முருகான்னு உட்கார்ந்த இடத்துல நீரிட்டு அகமகிழ்ந்து பூஜிக்கலாம். இப்படிப்பட்ட அருமையான நாளில் நாம் எப்படி முருகனை எளிமையாக பூஜை செய்யலாம்? அதிகாலை எழுந்து நீராடி நீர் பூசி நம் இல்லத்தை சுத்தம் செய்து கொண்டு ஒரு 2 அகல் தீபங்களோ அல்லது 6 நெய் தீபங்களோ ஏற்றி ஸ்டார் கோலத்தில் சரவணபவ என்று எழுதி, உங்களுக்கு படமெல்லாம் இல்லைன்னா கூட ஒரு கோலத்தில் ஓம் சரவணபவா, ஓம் நடுவில் எழுதிட்டு சரவணபவா என்று எழுதி உங்களால் இயன்ற பூக்களையும் பாக்களையும் கொண்டு முருகனை அர்ச்சித்து வேண்டிய வரங்களை பெற்று வாழ்வில் வாழ்வாங்கு வாழலாம் என்று இந்த உரையை இந்த அளவில் நிறைவு செய்து கொள்கிறேன். மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். வெற்றிவேல் முருகனின் வழிபாடை மறவாமல் நாளைய தினம் செய்து அளப்பரிய பலன்களை பெற்று ஆண்டவனின் அருள் நிறைந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.